நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த நியூ லேபர் கோட் படி பார்க்கும்போது பேசிக் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணதால வந்து 12% பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்படி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆனனால வந்து கைக்கு கிடைக்கக்கூடிய டேக் ஹோம் சேலரி வந்து கம்மியாச்சு. இது ரீசெண்ட் டேஸ் முன்னாடி இதை ஃபேஸ் பண்ணோம். ஸோ இப்போ இபிஎஃப்ஓ நியூ ஸ்கீம் 2026 படி ஒரு புது ரூல் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்க சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25,000 ரூபாய் அப்படி இருக்கு அப்படின்னா அதில் பிடிக்கப்படுற 12% பிஎஃப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய். அதாவது இந்த 3,000ல வெறும் 1,800 மட்டும் நீங்க கண்டிப்பா ஒரு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணா போதும். ரிமைனிங் இருக்கிற 1,200 ருபீஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களோட சாய்ஸ். அதாவது எம்ப்ளாயோட சாய்ஸ். அதை வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேலரி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2026 ஜூன் 29 வந்து இந்த ரூலை கொண்டு வந்துருக்காங்க. எப்போ நீங்க வந்து அப்ளை, அதாவது சேலரியில அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா ஜூலைல கிடைக்கிற சேலரியில நீங்க இதை எதிர்பார்க்கலாம். இது வந்து சில பேருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும், சில பேருக்கு வந்து நெகட்டிவா இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி பிஎஃப் அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை வந்து எம்ப்ளாய்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நல்ல சேஃப்டியான ஒரு ஸ்கீமான அந்த பிஎஃப் வித்ரா இருக்குல்ல, அது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நீங்க நார்மலா வந்து ஒரு இன்னொரு சேஃபான நிறைய திட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது வந்து செல்வமகள் திட்டம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.2. இதுவே நீங்க பிபிஎஃப் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப லோ ரிஸ்கான ஸ்கீம் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.1, என்எஸ்சி பார்த்தீங்கன்னா 7.7, அப்புறம் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் லோ ரிஸ்கான நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்கீமா இருந்தாலுமே, பட் இந்த பிஎஃப் வித்ட்ரால் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப லோ ரிஸ்க், அப்போ டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ், முக்கியம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் 8.25. ஸோ அதனால தான் இப்படி பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை எம்ப்ளாய்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆன அப்புறம் வந்து சரியான முறையில் அவங்களுக்கு வந்து பல்கான அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுல கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து சேலரி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் வந்து கொஞ்சம் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால எனக்கு இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பார்ப்பாங்க. இது அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை பொறுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக சேஞ்ச் என்னன்னா, இபிஎஃப்ஓ ஸ்கீம் 2026 படி பிடிக்கப்படுற அந்த 12% பிஎஃப்ல எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி 1,800 மட்டும் நீங்க கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும் போதும். ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் வந்து எம்ப்ளாயிஸோட சாய்ஸ். நீங்க பிஎஃப் கூடயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சேலரிக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து புதுசாக வந்து ரூல்.